Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 22 கேரட் and 24 கேரட் கோல்டோட டிஃபரன்ஸ் என்ன, அப்புறம் வந்து அந்த கோல்டு வந்து எது வாங்கினா நம்மளுக்கு லாஸ், எது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 24 கேரட் கோல்டுனா என்னென்னு பார்க்கலாம். 24 கேரட் கோல்டு தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதுதான் வந்து பியூர் கோல்டு அப்படின்ட்டு நாமெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து இதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷாக்காக இருக்காது, தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா 24 கேரட் கோல்டு வந்து ரொம்ப சாஃப்டோட, அதோட நேச்சரே வந்து சாஃப்ட்டு, அப்புறம் வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிற நேச்சரு. ஸோ அதில் வந்து நம்மளால் வந்து இந்த ஜுவல்லரியும் செய்ய முடியாது. இன்கேஸ் நீங்கள் 24 கேரட்டில் ஏதாவது ஜுவல்லரி செஞ்சீங்கன்னா கூட அது உங்களுக்கு வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் 24 கேரட் வாங்குறதா இருந்தால் அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வாங்குறோன்னா காயினாவோ பாராவோ தான் வாங்கணும். ஸோ அதில் வந்து நம்ம ஜுவல்லரி வாங்குறது வேஸ்ட்டு தான். இப்போ நாம் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா 22 கேரட் கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா 22 கேரட் கோல்டுனாலே 91.6% கோல்டு. அதாவது என்னென்னா நம்ம கடையில் போயிட்டு வாங்குற நகை ஃபுல்லாகவே வந்து 916 கோல்டு தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அது வந்து என்னென்னா அந்த கோல்டு வந்து 91.6% தான் கோல்டு இருக்கும். மீதி இருக்கிறது வந்து அந்த ஜுவல்லரி யூஸ் பண்ணுறதுக்கு காப்பர் இல்லை சில்வர் அப்படி இல்லைனா வந்து மெட்டல் ஏதாவது மிக்ஸ் பண்ணி வந்து அந்த ஜுவல்லரி செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜுவல்லரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவும் ஜுவல்லரி டைப்பில் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து 22 கேரட்டை வந்து ஜுவல்லரி யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ சிம்பிளாக கம்பேரிசனில் சொல்கிறேன். 24 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா பியூர் பட் சாஃப்ட்டு. 22 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி வந்து லெஸ் பியூர் பட் வந்து ஹார்டு. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் 24 கேரட் கோல்டு வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது எதுக்காக இருக்கணும்னா, இப்போ நான் வந்து கோல்டு வாங்கி என்னோடய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்குகிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஜுவல்லரியாக வாங்குறத விட ஒரு காயினாவோ இல்லை பாராவோ வாங்கினா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்யூச்சரில் பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இதுவே வந்து இல்லை நான் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஜுவல்லரியாக வாங்குறதுல வந்து தப்பு கிடையாது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்திங்க நம்மளுக்கு ஃப்யூச்சரில் அதே ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம 24 கேரட் ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி ஸோ 24 கேரட்ன்றது சேவிங்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 22 கேரட்ன்றது வேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்ஸில் போய்ட்டு 24 கேரட் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ரியலாக நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு 22 கேரட் தான் வந்து கரெக்டான சாய்ஸு. ஸோ வந்து அது யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே கோல்டு வாங்கும்போது நம்ம வந்து ஹால்மார்க் செக் பண்ணிவிட்டு தான் வாங்கணும். ஸோ அதை எப்படி செக் பண்ணணுன்ட்டு என்னோடய சேனலில் வந்து நான் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தெரியாதவங்க வந்து டைம் இருக்கும்போது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22 கேரட்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிக்கு பெஸ்ட்டு, 24 கேரட்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து கோல்டு வந்து சேல் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டான்னு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.